என் பெயர் சரோஜா. கணவர் மறைந்து 7 ஆண்டுகள் ஆகின்றன. என் மகள் மேகநாதா தான் என்னுள் உள்ள அனைத்தும். நாங்கள் இருவரும் சண்டையிட்டதே இல்லை. அவள் என் மகள் மட்டுமல்ல, என் உயிர் தோழியும் கூட. அவளை எப்போதும் ஒரு சிறு குழந்தையாகவே பார்த்தேன். ஆனால் காலம் விரைந்து ஓடியது. அவளுக்கு திருமண வயது வந்துவிட்டது. அவள் என்னை விட்டு பிரியும் நேரம் வந்ததை நினைத்து பெரும் சோகம் அடைந்தேன். நாங்கள் சிறிய ஊரில் வசித்ததால் அருகிலேயே திருமணம் செய்துவிட்டால் அடிக்கடி பார்க்கலாம் என்று முடிவெடுத்தேன். அவளிடமிருந்து வெகு தொலைவில் வாழ்வதை என்னால் கற்பனை கூட செய்ய முடியவில்லை. ஒரு நாள் எங்கள் பகுதியைச் சேர்ந்த குடும்பம் ஒன்று மேகனாவை திருமணம் பேச வந்தது. நான் தெளிவாகச் சொன்னேன், என் மகள் வாரத்தில் ஒரு முறையாவது என்னைச் சந்திக்க வேண்டும். அவர்களும் ஒப்புக்கொண்டார்கள். மேகனாவுக்கு மாப்பிள்ளை கார்த்திக்கை பிடித்திருந்ததால் 3 வாரங்களில் திருமணம் நடந்தேறியது. திருமணத்திற்குப் பின் நான் தனிமையை உணரத் தொடங்கினேன். அதை நிரப்ப வழக்கமான வேலைகளில் முழுமையாக ஈடுபட்டேன். அதிகாலையில் எழுந்து சமையல், தோட்டம், பறவைகளுக்கு தீனி என நாட்கள் கடந்தன. இந்த புதிய வழக்கம் தூக்கமின்மையையும் தனிமையையும் கொஞ்சம் குறைத்தது. 3 மாதங்களுக்குப் பின் மேகனாவை பார்த்தேன். அவள் மிகவும் சோர்வாகவும் வருத்தமாகவும் இருந்தாள். கண்களில் கண்ணீருடன் சொன்னாள், அம்மா, என்னால் இனி சகிக்க முடியவில்லை. ஏன் எனக்கு திருமணம் செய்து வைத்தீர்கள்? நான் ஆறுதல் சொன்னேன். ஆனால் அவள் கார்த்திக்கை பற்றி பேச வேண்டாம் என்றாள். சினிமா, அவரது தங்கை, அறைக்குள் வருவது என பல சிறு சிக்கல்களை கூறினாள். இதை யாரிடம் சொல்வதென்றே தெரியவில்லை என்றாள். மீள்கவர்ச்சி, நான் அவளுக்கு தைரியம் சொன்னேன். எல்லாரும் ஒன்றாக பேசிவிடலாம் என்றேன். ஆனால் இந்த கதைக்கு இன்னொரு பக்கமும் இருந்தது. மேகனாவும் கார்த்திக்கும் வீட்டுக்கு வந்தார்கள். சந்தோஷமாக வரவேற்றேன். மேகனா ஓய்வெடுக்க விரும்பினாள். எனவே நானும் கார்த்திக்கும் கடைக்குச் சென்றோம். வழியில் கார்த்திக்கிடம், ஏதேனும் சிக்கல் இருந்தால் சொல்லுங்கள் என்றேன். சிறிது தயங்கியபின் அவர் சொன்னார், திருமணத்துக்கு முன் நிறைய எதிர்பார்ப்புகள் இருந்தன. ஆனால் இப்போது எல்லாம் மங்கிப் போய்விட்டனையூர். நான் தெளிவாகச் சொல்லச் சொன்னேன். வீட்டில் இருக்கும் புறாக்களை நான் ரொம்ப நேசிப்பேன். ஆனால் மேகனாவுக்கு அதில் ஆர்வமில்லை. காலை காபி தயாரிக்கவும் தெரியவில்லை. சமையல் சொல்லவே வேண்டாம். பஜனையிலும் அவளுக்கு ஒத்துழைப்பு இல்லை. எனக்கு திருமணமான மகிழ்ச்சி இல்லை. தனிமையாகவே இருக்கிறேன். தூக்கமும் வருவதில்லையூ. இதைக் கேட்டு எனக்கு மிகுந்த வருத்தம் ஏற்பட்டது. மன்னித்துவிடு, கார்த்திக். நான் தான் மேகனாவுக்கு நன்றாக கற்றுக் கொடுத்திருக்க வேண்டும். அதுதான் என் தவறு என்றேன். கடையில் பொருட்கள் வாங்கி வந்து விருந்து தயார் செய்தேன். இரவு எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்டோம். அவர்களுக்கு தங்க ஏற்பாடு செய்தேன். நானும் சோபாவில் சிந்தனையுடன் தூங்கிவிட்டேன். மறுநாள் காலை கார்த்திக் கிளம்பும்போது, இன்னும் ஒரு நாள் தங்குங்கள். மேகனாவிடம் பேச வேண்டும் என்றேன். அவர் ஒப்புக்கொண்டார். மீள்கவர்ச்சி, மேகனாவிடம் நேராகக் கேட்டேன், என்ன செய்துவிட்டாய்? சமைக்கத் தெரியாமல், குடும்பத்தை நடத்த முடியாமல் இருப்பதாக கூறியிருக்கிறாய் யூர். அப்போதுதான் அவள் சொன்ன பதில் என்னை நிறுத்தியது. மேகனா சொன்னாள், அம்மா, இவற்றைச் சொல்லித் தரும்படி யாரும் எனக்கு கற்றுக் கொடுக்கவில்லை. நீங்களே ஒருமுறை சொல்லிக் கொடுங்கள். நான் கட்டாயம் கற்றுக்கொள்கிறேன் யூர். நான் அவளைச் சமையலறைக்கு அழைத்துச் சென்றேன். சிறிய காய்கறிகள், பெரிய காய்கறிகள், நீர் வெளியேறும் முறை, சமைத்து முடிக்கும் வரை படிப்படியாகக் காட்டினேன். இப்போது சாம்பார் தயார். இதை உன் கணவருக்கு பரிமாறு. இதுதான் உன் தினசரி பணியாக இருக்க வேண்டும். பின்னர் அவருக்கு தேவையான எல்லாவித உணவுகளையும் நீயே தயாரிக்க வேண்டும் என்றேன். இதைக் கேட்டுக் கொண்டிருந்த கார்த்திக் வந்தார். அத்தை, நீங்கள் சொல்லிக் கொடுக்கும் விதம் அருமை. இன்னும் ஒரு உதவி செய்யுங்கள். அந்த பஜனையையும் சொல்லிக் கொடுங்கள். நான் தினமும் பாடுவேன். உங்கள் மகளையும் சேர்த்துக் கொள்ளலாம்.
எங்களுக்கு மன நிம்மதியாக இருக்கும் என்றார். நான் சற்று திகைத்தேன். ஆனால் மேகனாவும் விரும்பினாள். அதனால் அவர்களுக்கு பஜனை சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தேன். கார்த்திக் மிக அழகாகப் பாடினார். அவருக்கு தெரியும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. என் மகளுக்கு சொல்லிக் கொடுத்தது போல் இருவரும் சேர்ந்து பாட ஆரம்பித்தோம். மேல்கவர்ச்சி, எங்கள் குரல்கள் வீடு முழுவதும் இனிமையாக பரவின. அந்தத் தருணமே நம்மை மாற்றியது. அதன் பிறகு அவர்களின் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் இல்லையோ. நாங்கள் ஒன்றாக பாடிக் கொண்டிருந்தபோது அந்த ஒலி வீடு முழுவதும் நிறைந்தது. அது எங்களுக்கும் மிகவும் இனிமையாக இருந்தது. இதற்கு கார்த்திக் தான் காரணம். அவர்கள் திரும்பிச் சென்றபோது, உங்களுக்கு உதவி தேவைப்பட்டால் வாரம் ஒருமுறை வந்து மகிழ்ச்சியாக இருப்போம் என்றார்கள். அதன் பிறகு நான் அவர்களுக்கு புது புது விஷயங்களையும் பஜனைகளையும் சொல்லிக் கொடுத்தேன். மேகனாவும் கார்த்திக்கும் ஒன்றாக கற்றுக்கொண்டார்கள். அவர்களின் குடும்ப வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் ஏற்படவில்லை. என் மகள் மகிழ்ச்சியாக வாழ்கிறாள். இந்தக் கதை இங்கே முடிகிறது. ஆனால் இன்னும் சுவாரஸ்யமான கதைகள் வருகின்றன. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் கருத்துக்களை கூறுங்கள். அடுத்த கதையில் மீண்டும் சந்திப்போம். நன்றி. மேல்கவர்ச்சி, சில நேரங்களில் சொல்லிக் கொடுப்பதும் கேட்டுத் தெளிவதும் தான் உறவுகளை இணைக்கும். அந்தச் சிறிய பாடமா